இல்லை இதை எப்படி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கேள்வி கூட பிறக்க மாட்டேங்க. நல்லா உங்களுக்கு வெளியில ஒரு விஷயத்த கூட நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. அவர் தெரிஞ்சு கேட்டாரோ தெரியாம கேட்டாரோ எனக்கு தெரியாது. ஆனா அன்னையிலிருந்து நான் இன்னும் அது மேல எனக்கு எப்படினாலும் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை அந்த கவனம் வந்துடும் எனக்கு. இந்த கேள்வி ஏன் பிறந்துச்சு? எந்த கஷ்டமும் இல்லை, ஒரு பொருள் இல்லைங்கிற வேதனைப்படுற இடத்துலையும் இல்லை, நினைச்சா எதை வேணாலும் வாங்கிக்கிறலாம், சரியா, சுகபோகமாக வாழ்ந்துக்கிறவும் செய்யலாம். அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு தன் மறைவு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணி இருக்கு. அப்படின்னா இது எதனாலன்னு ஒவ்வொரு நாளும் எப்படியும் 2 முறை 3 முறை எனக்கு அந்த சிந்தனை வரும். அப்போ தம் மனநிலையா வெளியே சொல்ல முடியாத ஒரு அழுத்தங்கள் எவ்வளவு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு வரும். புரியுதான சொல்றது? அவரு கேட்டுட்டு பேசாம இருந்துக்கிட்டாரு. எனக்கு இந்த வர வேணும்னு கேட்டுட்டு பேசாம இருந்துக்கிட்டாரு. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் அது மேல என்னுடைய மைண்டு இதாகிட்டு. அப்போ அதுதான் சொல்றேன். அப்போ அவர் சம்பாரிச்சு என்ன செய்ய, பிள்ளைகளை சுகபோகமா வளர்த்து எல்லாரும் நல்ல செல்வாக்கா நிக்க வச்சு என்ன செய்ய, இவங்களுக்கு பின்னாடி நம்மளை தைரியமா பாத்துக்குருவாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது இல்லை நம்மகிட்ட போயிருச்சுல. புரிஞ்சதானே சொல்றது? அதுதான் சொல்றேன். அப்ப நீ என்ன சம்பாரிச்சு என்ன வச்சிருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பயத்தை போக்கி நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும்னா நீ சிவசித்தாந்தம் சித்தர்கள் வழி நிலைப்பாட்டுக்குள்ள நீ பயணம் பண்ணால் மாத்திரம்தான் இருக்க முடியும். ஆமா, உண்மை இல்லை. கேள்வி அவர் கேட்டார், ஆனா எனக்கு அதை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் 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 ஏன்னு சொல்லி வேற யாரும் இல்லை, செல்வகுமார் தான். அவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இன்னைக்கு பொறுத்தளவு அவருக்கு நோய் கூட கிடையாது. ஆனா அந்த எண்ணம் வருது. இதெல்லாம் விளையாட்டா நினைக்க கூடாது சாமி, ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். அந்த ஆன்மாவுக்குள்ள இப்ப எவ்வளவு ஒரு நெருடல் இருந்தால் இது வரும் அப்படின்லாம் சிந்திக்கணும். நம்ம உங்களுக்கு ஆராய தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ஆனா யோசிக்கலாம்ல. நான் ஒவ்வொரு நாளும் அந்த அவருடைய ஆன்மாவுக்குள்ள நான் ஆராய்ஞ்சிக்கிட்டே வர்றேன். ஏன் என்னக்காக இது வருது, பின்னாடி என்ன நோய் வருது, சரி பார்த்துக்கலாம். அதுதான் சொல்றேன். நம்ம என்ன சம்பாதிச்சாலும் என்ன இது பண்ணினாலும் நம்ம நிறைஞ்ச மனசோட இந்த பூமியில உருண்டு எந்திரிச்சு நம்ம போவோம் அப்படிங்கிறது மனித குலத்துல இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. என்னுடைய பகவான் கணக்கு மெட்டியார அவர் சுத்திக்கிட்டு இருக்கும் போது அப்படியெல்லாம் பேசுவாங்க. அந்த பைய இந்த பைய அழுக்கு மூட்டை பைய விநாசம், பல பேர் பல விதமாலாம் பேசுவாங்க. ஆனா அவர் ஜீவன்பதம் அடைஞ்ச அன்னைக்கு தான் தெரியும் அவருடைய மகிமை. பல லட்சம் பேர் நிக்க இடமெல்லாம் இருந்தான். தமிழ்நாட்டுல எத்தனை நறுமணத்துக்கு உண்டான பொருள் இருக்கோ அத்தனையும் அவருக்கு வச்சுதான் அடக்கம் பண்ணாங்க, உட்கார வச்சாங்க. எப்படி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் அதிகாரத்துல இருக்கிறவனுக்கு கூட அவ்வளவு கிடைச்சிருக்காரு.
புரியுதா என்ன சொல்றது? அவர் அப்படி நினைச்சிட்டு இருந்தாரா? அடப்போட ஆன்மா போச்சுன்னா காக்கா திங்கிட்டும் குருவி திங்கிட்டும்னு சொல்லிக்கிட்டே தெரியுவாரு. காக்கா திங்கிட்டும் குருவி திங்கிட்டும் நாய் திங்கிட்டும்டா அப்படிம்பாரு. எப்படி இருந்தது எல்லாம் சொல்றேன். அவங்க அந்த நிலைக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க புரியுதா? சொல்றேன். நாம நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு நம்ம நீங்க சொன்னது மாதிரிதான் எங்க வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, ஏன் புள்ளன்னு அடிச்சுக்கிறீங்க இல்லையா, அவங்களாவது உங்க கஷ்டத்தை அனுபவிக்காம அவங்க வாழணும் அப்படின்னா நீங்க மாறித்தான் ஆகணும். நல்வொழுக்கத்துக்கு நீங்க திரும்பித்தான் ஆகணும். இல்லைன்னா முடியாது. நீங்க இன்னைக்கு ஒரு 60% கஷ்டப்படுறீங்கன்னு அவங்க 100% கஷ்டப்படுவாங்க. அவ்வளவுதான். அப்படி எப்படி சாமி மாத்தி அமைக்க முடியுமானா மாத்தி நாங்க அமைச்சிருக்கிறோம்ல. இந்த கேள்விக்கு இல்ல அது எப்படி சாமி மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னா மாத்தி அமைச்சிருக்கிறோம்ல, நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. அப்ப உங்களால ஏன் முடியலன்னு கேள்வி. சொல்லி பார்ப்போம். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பாக்கியா ஒரு 7 Up வாங்கி அங்க வச்சா பாரு.